வணக்கம். நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பாரதியாரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் பாரதியார். தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். இவரது காலம் 11/12/1882, 11/9/1921 வரை அவர் வாழ்ந்திருக்கார். இவருடைய பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மையார். இவருடைய துணைவியாருடைய பெயர் செல்லம்மாள். ஒரு சிறந்த படைப்பாளரான இவர் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, இசையின் பெருமை முதலிய நூல்கள்லாம் இவர் படைச்சிருக்காரு. நாணரதம், சந்திரிகையின் காதை, தராசு முதலிய உரைநடை இலக்கியங்களும் இவர் எழுதியிருக்காரு. இவருக்கான சிறப்பு பெயர்கள் மகாகவி, தேசிய கவி, விடுதலை கவி, புதுக்கவிதையின் முன்னோடி, பாட்டுக்கொரு தலைவன், தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படின்லாம் இவருடைய சிறப்பு பெயராக சொல்கிறாங்க. இவரை பற்றி பாரதிதாசன் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், நீதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னா பாரதிதாசனால் பாராட்ட பெற்றவர் தான் நம்மளுடைய பாரதியார். இவரை கவிமணி தேசிய விநாயக பிள்ளை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாட்டுக்கொரு புலவன் பாரதி என கவிமணியும் பாராட்டியுள்ளார். சுதேசமித்திரன், இந்தியா, சக்கரவர்த்தினி, விஜயா முதலிய இதழ்களுடைய ஆசிரியராக இவர் இருந்திருக்காரு. கர்மயேகாகி, பாலபாரத், சூர்மயோதயம் போன்ற வேற பத்திரிகையிலும் இவர் நடத்தியிருக்காரு. ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்ற தமிழ் மக்களோடு சொல்லிய சொல் அமிர்தம் என்போம் என்ற முழங்கியவரே பாரதியார் தான். இவர் மிகச்சிறந்த போராட்ட வீரர். பாரதியாரோட கவிதைகள் 20ஆம் நூற்றாண்டில் அரும்பிய மறுமலர்ச்சிக்கு வித்தாக அமைந்தன. இவர் தேசிய கவிஞர் என பாராட்ட பெற்றவர். மன்னர்களை மட்டும் மகிழ்வித்து வந்த கவிதை மரபையே மாற்றி எளிய மக்களையும் நோக்கியும் கவிதைகள் எழுத ஆரம்பிக்க வச்சவரே இந்த பாரதியார் தான். அப்படிப்பட்ட பெருமை பாரதியாரை சாரும். மக்கள் மேம்பாட்டை அடியொற்றி அவரது கவிதைகள் அமைந்திருந்தது. தேசிய ஒருமைப்பாட்டின் உயர்வினை விளக்கும் வகையில் அவருடைய கவிதை அமைந்திருக்கும். மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. பாரதியாரோட முக்கியமான பாடல்கள் மற்றும் மேற்கோள்கள் பற்றி பார்க்கலாம். 30 கோடி முகமுடையால், உயிர் மொயம்புறம் ஒன்றுடையால், பிற நாட்டு நல்லறிஞன், சாத்திரங்கள் தமிழ் மொழியிற் பெயர்த்தல் வேண்டும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம், காக்கை குருவி எங்கள் ஜாதி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, மாந்தர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், ஓடி விளையாடு பாப்பா, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், தண்ணீர் விட்டா வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம். இப்படி மேற்கோள்கள் எல்லாமே இவர் சொன்ன மேற்கோள்கள் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது போல் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.